செக் பண்ணணும். கைடன்ஸ் இல்லாமல் இல்லை எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு தான் உங்களுக்கு லைன் ஒன்றா எடுக்கணும். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3. இப்போது இதில் வந்து நம்ம கை வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் எதுவும் சப்ளை வருதா அப்படின்னு பார்த்துக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ எல்லா கனெக்ஷன் கொடுத்தாச்சு. மெயின் ஆன் பண்ண போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து சிஎன்சி மேக் பண்ணுறதோட கண்டினியூஷன் வீடியோ தான். லாஸ்ட் 2 வீடியோஸ் வந்து நான் சிஎன்சி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து 3D பார்ட்ஸ் சிஎன்சிக்கு, செகண்ட் வீடியோ வந்து சிஎன்சி டேபிள் நம்ம செஞ்சிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து இந்த VFDயை நம்ம ஸ்கிராப் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தோம். இதை ரன் பண்ணுறதுல கொஞ்சம் இஷ்யூ இருந்தது, அதை தான் இந்த வீடியோவில் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோட கண்டினியூஷன் புரியணும்னா லாஸ்ட் 2 வீடியோஸை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக VFDன்றது என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா, இது வந்து ஒரு ஃபேன் ரெகுலேட்டர் மாதிரி. VFD வந்து ரெகுலேட்டர் மாதிரி மோட்டருக்கு ஆக்ட் ஆகும். இதை நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக இப்படி சொல்லியிருக்கேன். 5.5 கிலோவாட் வரையும் 7.5 HP வரையும் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபேஸில் மட்டும்தான் இது டர்ன் ஆன் ஆகும். அது கீழே வந்து நம்ம சப்ளை கொடுத்து ஆன் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது, ப்ராப்ளம் ஆகிடும். நம்ம ஸ்டார்டிங் 0லேருந்து இப்போ இந்த வேல்யூ வரைய ரன் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம இந்த VFDயை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 3 ஃபேஸ் கரண்ட் எப்படி கொடுக்குறேன்னு பார்ப்போம். ஆல்ரெடி இதை நான் வாங்கினப்போ க்ளீன் பண்ணியிருந்தேன். நான் ரொம்ப நாளாக வச்சுருந்ததுனால டஸ்ட் ஆகிடுச்சு. ஃபேன் மட்டும் தனியாக க்ளீன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டஸ்ட்டு நம்மளுக்கு அடிக்கடி வருன்றதுக்காக. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, அலுமினியம் ஹீட் சிங்க் இருக்குது, பெருசு. லைட்டாக க்ளீன் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து டிஃபெக்ட் ஆகாத ஐட்டம் மாதிரி தான் இருக்குது. எந்த ப்ராப்ளமும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. கம்பெனிலேருந்து பிரித்ததை புதுசு மாற்றலாம் அப்படின்னு வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. வேறு எந்த டிஃபெக்ட்டும் இதில் இல்லை. ப்ளோவர் கிடைக்கிறப்போ இதை வந்து நல்லா உள்ளே ப்ளோ பண்ணிடலாம். வைப்ஸ் நல்லா லைட்டாக வெட்டாக இருக்கிறதுனால தூசி எடுத்துரும். அதை வச்சு ஒரு தடவை தொடச்சிட்டு ஓகே, இதை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. பவர் எடுத்து இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. இது வந்து சீமென்ஸ் 40 ஆம்பியர் 415 வோல்ட்டு 50 ஹெர்ட்ஸ். இது வந்து பழைய கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்து நம்ம கண்டினியூட்டி மோட் மல்டிமீட்டரில் வச்சு இதை டர்ன் ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது லைன் வருதா அப்படின்னு மேலே எல்லா லைன்லையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு பீப் சவுண்டு வரலையா அப்படின்னு சொல்லி எல்லா இதுலையுமே வச்சு செக் பண்ணிவிட்டு இதை வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாமே ஓகேவாக இருக்குது. இதை க்ளீன் பண்ணிடலாம். இப்போது மேலே இருந்த பெயிண்ட் டஸ்ட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. லைட்டாக IPA ஸ்ப்ரே பண்ணி இடத்த தொடப்போம். ஓகே, அவ்வளோதான். நம்ம வீட்டோட மெயின் பேனல். இதில் வந்து ஸ்க்ரூஸு இந்த டோர்ஸ்லாம் கழட்டிட்டேன். ஆல்ரெடி வந்து நான் டெஸ்ட் பண்ணியிருந்தேன். 40 ஆம்பியர் இதில் தான் வந்து நம்மளுக்கு EBயோட லைன் வந்து கனெக்ட் ஆகுது. இதெல்லாம் ரூம்ஸ்க்கு போகிறது. 423 வோல்ட் வருது, அதாவது ஒரு ஃபேஸில். ஸோ நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணி தான் பண்ணணும். கைடன்ஸ் இல்லாமல் இல்லை எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு தான் உங்களுக்கு லைன் ஒன்றா எடுக்கணும். இப்போ நான் இதிலேருந்து 3 ஃபேஸாக பிரியுது. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3ன்னு அந்த 3 ஃபேஸையுமே வந்து நான் ஒரே லைனாக எடுக்க போகிறேன். எடுத்து அதை வந்து 40 ஆம்ப் சீமென்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் அந்த ஸ்விட்சில் கொடுக்க போகிறேன். பவர் வருது, உங்களுக்கு தெரியுதா? இப்போ இதில் எவ்வளோ வோல்ட் வருது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ மல்டிமீட்டரை வந்து 750 வச்சுக்கிட்டேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃபேஸ்லையும் இன்னொரு ஃபேஸ்லையும் வைக்கிறேன். 2 ஃபேஸில் வைக்கும்போது 90 கிடைக்குதா? அதே மாதிரி தான் வேறு 2 ஃபேஸில் வைக்கும் போதும் கிடைக்குது. ஆக்சுவலாக வந்து முந்தானேத்து நான் பார்க்கும்போது எனக்கு 430 கிடச்சது. அது ஈவினிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது கடைசியாக இருக்கிறது வந்து நியூட்ரலு. நம்மளுக்கு அதில் எவ்வளோ கிடைக்குதுன்னா 226 கிடைக்குது. லைன் வந்து இங்கேயே அமுத்திட்டு மெயின் போர்ட்லேயே அமுத்திடுறேன். என்கிட்ட இன்வெர்ட்டர் இருக்குது. ஸோ லைன் வந்து இப்போ நான் ஆஃப் பண்ணோன்னே ஆஃப் ஆகாது. இன்வெர்ட்டர் அமுத்தியாச்சு, எல்லா லைனும் அமுந்துருச்சு. வீட்டுக்குரிய பவரையும் அமுத்திடலாம். ஓகே, நம்ம இப்போ VFDயில் வந்து ஒயர் கனெக்ட் பண்ண போகிறோம். RL1 SL2 TL3 இது 3லையும் வந்து நம்ம ரெட்டு எல்லோ ப்ளூ கொடுக்க போகிறோம். ஆக்சுவலாக கட்ரு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதனால் வந்து இதில் கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வேறு இதில் ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் வயரையும் ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன் ஃபஸ்ட்டே டெஸ்ட்டு பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஒயர் லைன்லாம் உள்ளே எடுத்துகிட்டு கொண்டுட்டு போயிட்டு அப்புறம் நம்மளுக்கு சப்ளை கிடைக்கல அப்படின்னா இவ்வளோ பண்ணாலும் வேஸ்ட்டு. அதான் ஃபஸ்ட்டு இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே கொண்டு போகலாம் அப்படின்னு.
ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த 3 லைன் கொடுத்தாச்சு. நம்ம எர்த்து கொடுக்கணும். மெயினுக்கு வந்தாச்சு. இதில் வந்து கீழே இருந்து வந்து நம்மளுக்கு இபி லைன் வருது. தென் வந்து அதோட எர்த்து வருது. இப்போ இந்த எர்த்து என்ன ஆகிருக்குன்னா இங்கே வந்து இதில் கனெக்ட் ஆகிருக்கு. அதுலேருந்து இங்கே ஒரு எம்டி இருக்குது. எப்போயாவது வேணும்னா எடுத்துக்கிற மாதிரி இதுலேருந்து எர்த்து போகுது எல்லா வீட்டுக்கும். இப்போது இதில் வந்து நம்ம கை வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் எதுவும் சப்ளை வருதா அப்படின்னு பார்த்துக்கிறேன். இதில் எதுவுமே வரல. சேஃப்டி பர்பஸ்க்காக இதை பார்த்துக்கிட்டேன். இப்போ இந்த சென்டரில் வந்து நம்ம ஒரு ஒயர் கொடுக்க போகிறோம் எர்த்துக்காக. 4 ஸ்கொயர் எம் இல்லைனா 6 ஸ்கொயர் எம் கொடுக்கலாம். சென்டராக இருக்க இந்த நட்டை வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். இதில் வந்து நம்மளோட ஒயரை கனெக்ட் பண்ணிடலாம். நல்லா டைட் வச்சிட்றேன். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு எர்த் ஒயரை வச்சிடலாம். ஓகே, எர்த்தை டைட் பண்ணியாச்சு. பிஎஃப்டிக்கு இந்த லைன்ஸ் போதில் இதில் ஒவ்வொரு லைனாக எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு ஒயர்லையும் கொடுத்துடலாம். இதான் ரெட்டுக்கு டேப் சுற்றிருக்காங்க. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணுறேன் இந்த ரெட் ஒயரை. லைன் இன்னில் வந்து நான் கொடுக்கல, லைன் அவுட்டில் தான் கொடுக்குறேன். இப்போ நம்ம கொண்டு வந்த ரெட் ஒயரை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். லைட்டாக மெர்ச் பண்ணி சேர்த்து பெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த 2 ஒயரையும் கொடுத்துடலாம். இப்போ செகண்ட் லைனில் இன்சர்ட் பண்ணிடலாம். நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு டைட் பண்ணுறேன். தென் அடுத்து வந்து ப்ளூ ஒயர் வந்து கனெக்ட் பண்ணுறேன். எல்லா ஒயரும் நல்லாவே டைட் பண்ணியாச்சு. புல் பண்ணி பார்த்தேன், எல்லாமே நல்லாயிருக்கு. ஓகே, நம்ம இப்போ எல்லா கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. மெயின் ஆன் பண்ண போகிறேன். உங்களுக்கு இதில் எப்படி தெரியுன்னு தெரியல. இங்கே விஎஃப்டி ஆன் ஆகிடுச்சு, பவர் சப்ளை வருது. விஎஃப்டி செக் பண்ண டெஸ்ட்டு வந்து ஓகே, நல்லாவே இருக்குது. இது எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணி எடுத்து வச்சிட்றேன். வயரிங் பண்ணலாம். இப்போது இந்த டிபியிலேருந்து லைனை வந்து இது வழியாக கொண்டுட்டு போய் இந்த இடத்தோட கட் பண்ணி இங்கே வந்து ஹோல் போட்டு இதில் பேக் சைடு இங்கே கொண்டுட்டு வந்து லைன் இங்கே கொண்டு வந்து இங்கே வைக்க போகிறேன். நம்ம மிஷின் இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறதுனால நம்ம இங்கே வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஹோல் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ளோர்லேருந்து வந்து 6 ஃபீட் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதிலேருந்து வந்து 10 இன்ச் வச்சுக்கிறேன். ஏன் 10 இன்ச் வைக்கிறேன்னா அதுதான் நம்ம செலக்ட் ஒட்டினாப்பில் வருது. வுட்டில் தான் ஹோல் போடுறது, வாலில் ட்ரில் பண்ணுறது இல்லை. இப்போது இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பிட் எடுத்துக்கலாம். ஸ்லோவாக தான் ரன் பண்ணும். நம்ம பல்லு ஃபுல்லாக போயிடும். ஸ்லோவாக மூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி ரவுண்டு போட்டு அப்புறம் தான் உடச்சி எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக ஹோல் போட்டாச்சு. இந்த நிலையிலேருந்து கட் பண்ணி எடுப்பாங்களா அந்த பீஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரீப்பர்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கேருந்து இங்கே கொண்டுட்டு போய் நம்ம 6 ஃபீட்டுக்கு இறக்க போகிறோம். அப்படியே இதுக்குள்ளே கொண்டுட்டு போயிடலாம். இது என்ன லென்த்துக்கு இருக்கோ அதை. இந்த பேக் வாங்கியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து பிவிசி கேசிங் வரும்ல அதை தான் போடலான் இருந்தேன். ஆனால் வந்து ஒயர் வந்து ஹீட் ஆகும், ஓப்பனில் இருந்தால் பெட்டர்னு கொஞ்சம் கேப் விட்டு நம்ம நெட் கனெக்ஷன்லாம் கொடுத்து வரப்போ இது பண்ணுவாங்கள்ல அந்த பீஸ் வச்சு ஒயரை அடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இப்போது இதை வந்து நம்ம வாலில் ஏற்றிட்டு தென் அந்த இதுக்கு மேலே நம்ம ஒயரை வந்து இது மேலே நெயில் பண்ணிடலாம். ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது மொபைலில், கண்டினியூ எடுக்க முடியாது. இதை ஃபுல்லாக காப்பி பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கடுத்து கண்டினியூ பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்துலேயும் இந்த மாதிரி லென்த் மார்க் பண்ணி அதை ஃபுல்லாக கட் பண்ண போகிறேன். ஸோ நான் சாம்பிள் மட்டும் ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் கட் பண்ணி வாலில் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். கேப் விட்டு எது கட் பண்ணியிருக்கேன்னா இன்னொரு விட்டு வந்து இதில் கரெக்டாக சேரும்போது நம்மளுக்கு அந்த கார்னர் கிடைக்கும். அந்த லாஸ்ட்டில் ஒரு ட்ரில் பண்ண போகிறேன், இங்கே ஒரு ட்ரில் பண்ண போகிறேன். The next day நிறைய வேலை இருந்தது, அதனால் வீடியோ எடுத்துகிட்டே பார்க்க முடியல. எல்லா ஒயரையும் இதில் அடிச்சிட்டேன். இப்போ ரூமுக்கு உள்ளே போது ஹோல் போட்டோம்ல அதுக்கு வந்து இந்த பைப் என்கிட்ட ஒன்று இருந்தது. இதை கட் பண்ணி அதில் இன்சர்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தான் வெளியில் எல்லா இடத்துலையுமே உட் ஃப்ரேம் அடிச்சிருந்தேன். அந்த உட் ஃப்ரேம் வந்து 2 ஹோல் தான் போட்டிருந்தேன் மேக்ஸிமம். லாஸ்ட் ஒன்று, இங்கே லாஸ்ட் ஒன்று, சென்டரில் ஃபுல்லாக வந்து எம்டியாக விட்டுருந்தேன். ரொம்ப லென்த்தாக இருந்ததுன்னா சென்டரில் ஒன்று போட்டிருப்பேன். இப்போ இதில் வர ஒயர்ஸ்லாம் வந்து என்னென்ன ஒயர்ஸ்னு நான் த்ரெட்டு சுற்றி வச்சிட்டேன். எது ப்ளூ, எது ரெட்டு, இது எல்லோ, அந்த மாதிரி த்ரெட்டு சுற்றிட்டேன். எர்த்து வேறு லென்த்தாக இருக்கும். ஸோ அது லென்த்தாக இருந்ததுனால அது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இல்லை. இப்போ இதில் வந்து இந்த 4 ஒயர்ஸையுமே நம்ம கொண்டுட்டு வந்துட்டு எம்சிபியில் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த இதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து பைப்பை இன்சர்ட் பண்ணணும். 6 இன்ச்சுக்கு பைப்பை கட் பண்ண போகிறேன். இதை நம்ம அந்த கேப்பில் ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ இது எல்லா ஒயருக்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இப்போ நம்ம இதில் பைப்பை இன்சர்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எர்த்து, ரெட்டு, எல்லோ, ப்ளூ லாஸ்ட் வரையும் கொடுத்துடலாம். ஸோ எம்சிபி மாட்டுறதுக்கு வந்து ஹோல்ட்ரு வாங்கிட்டு வந்தேன். இந்த ஹோல்ட்ரு வந்து 30 ரூபா சொன்னாங்க. ஸோ இதை வந்து நம்ம வாலில் மார்க் பண்ணி ஏற்றிட்டு எம்சிபி மாட்டிடலாம். இந்த லெவல் வச்சு பார்த்துக்கிறேன், இதை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம விஎஃப்டி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஸ்பிண்டிலுக்கு டிஸ்டன்ஸும் கம்மியாக இருக்கும். தென் வந்து இதுலேருந்து கனெக்ஷன் கொடுக்கவும் கரெக்டாக இருக்கும். இப்போது நான் இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு லெவல் பார்த்துக்கிறேன். ஓகே, லெவல் கரெக்டாக இருக்குது. இதை வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ இதில் இப்படி இன்சர்ட் பண்ணி தான் அதை இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து ஏதாவது பவர் மால் ஃபங்க்ஷன் ஆச்சுனாலும், அங்கேருந்து ரிசீவ் ஆகிறதுல ஏதாவது மால் ஃபங்க்ஷன் ஆச்சுனாலும் நம்மளுக்கு ஸ்பிண்டில் பாதிப்பு இருக்காது. தென் வந்து வீட்டுக்கும் பிரச்சனை இருக்காது. இப்போது இந்த 4 லைனையும் வந்து நான் இதோட கட் பண்ண போகிறேன். நம்மளுக்கு ரெட்டு எது எல்லோ எது ப்ளூன்றதை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதை கட் பண்ணும்போது இங்கே சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம அதை நோட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா பேப்பர் டேப் வச்சு அதில் சுற்றிட்டு அதில் என்னென்ன எழுதிக்க போகிறேன். இது இதோட கட் பண்ணிடலாம். இப்போ இங்கேருந்து இது கொடுக்குறதுக்கு இந்த லைன் வந்து ஓகேவாக இருக்கும். இந்த சின்ன வயர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் வந்து நம்ம வாங்கின கிரிப்பிங் டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஒயரை கட் பண்ணிவிட்டு முடுக்கி அதில் வந்து இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணுவோம்ல, அப்போது அந்த ஒயர் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். அந்த இது இல்லாமல் எட்ஜை வந்து கிரிப் பண்ணுறது ஒயர்ஸ்க்கு ஏத்தாப்புல இருக்குது. இதிலே பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்கொயர் எம்க்கு என்னென்ன மாதிரி இது மாட்டலான்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்மளோடது வந்து 4 ஸ்கொயர் எம். 4 ஸ்கொயர் எம்க்கு வந்து இந்த இது யூஸ் பண்ணலாம். ஸோ ரெட்டோட எட்ஜை வந்து ஸ்னிப் பண்ணிக்கிறேன். இதை ஃபுல்லாக எடுத்துடாமல் இதை வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணிடலாம். ட்விஸ்ட் பண்ணும்போது ஒயர்ஸ் வந்து அதிலேருந்து வெளியே வராமல் கொஞ்சம் நம்மளுக்கு இதில் கோர்க்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும். இப்போ இது இன்சர்ட் பண்ணுறேன். கரெக்டாக இன்சர்ட் ஆகிடுச்சு. இந்த டூல் வச்சு நம்ம இதில் கொடுத்து இந்த மாதிரி இப்படி க்ரிம்ப் பண்ணிடணும். இப்படி பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி நீட்டாக போய்டும். மிச்சம் இருக்க 2 வயருக்கும் பண்ணிடுறேன். இது வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். நம்மளுக்கு மேபி தீந்துருச்சு அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம். நான் வாங்கின க்ரிம்ப் டூலோட வந்து எவ்வளோ வந்ததுன்னா 1400 பீசஸ் வந்தது. பட் இந்த 4 ஸ்கொயர் எம் நம்மளுக்கு 6, 8, 10 இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கம்மியாக தான் பீசஸ் வந்தது. வெளியில் இப்போ வாங்குறதுக்கு பார்க்கும்போது இந்த பீசஸோடு சேர்த்து வரது வாங்கினோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். பீசஸ் மட்டும் தனியாக கொஞ்சம் ரேட் அதிகமாக போட்டிருந்த மாதிரி இருந்தது. இது பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வயரிங்கில் நாளப்பினா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஈஸியாக நம்ம எடுக்கலாம், மாட்டலாம், அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நம்ம மெயின் போர்டில் கொடுக்கும்போதும் கிரிப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸி. இப்போது இது பாருங்கள், இது பிசுறு அடிக்குமா என்ன ஏதுலாம் தேவையில்லை. அப்படியே உள்ளே வச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்லாம் வயர் போடும்போது குத்திக்கிட்டு இருப்போம். இப்போ அதெல்லாம் தேவையில்லை. அது கரெக்டாக போய் அதுக்கு ப்ளேஸ் ஆகிடுது. லோ பேட்டரி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லாஸ்ட் நம்ம ஃபைனல் ஒயர் வந்து ப்ளூ ஒயர். அந்த ப்ளூ ஒயரையும் இந்த மாதிரி க்ரிம்ப் பண்ணிவிட்டு இது 3 இதில் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். Later that same evening. எனக்கு ஒரு வேலை வெளியில் இருந்ததுனால அதுக்கு போயிட்டு வரக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. போயிட்டு வந்துட்டு தான் இப்போ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இந்த லைன்ஸ்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இங்கே மெயின் போர்டிலேருந்து நம்மளுக்கு பவர் சப்ளை வருதான்னு மட்டும் செக் பண்ண போகிறேன். தென் வந்து இன்வெர்ட்டரில் நம்ம ஆன் பண்ணியிருக்கும் போது திரும்ப இந்த எம்சிபிக்கு பவர் சப்ளை வருது அப்படின்னா நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம இன்வெர்ட்டர் லைனை வந்து ஆன் பண்ணுறேன். இப்போது நம்மளுக்கு வெளியிலேருந்து லைன் வரல, இன்வெர்ட்டரில் இருந்தால் லைன் போகுது. நம்மளுக்கு இங்கே வந்து பவர் வருது. இது என்னென்னா இன்வெர்ட்டர் லைன்லேருந்து வர்றதுனால ஸோ நம்மளுக்கு இங்கே பவர் வருது. ரெட்டு எல்லோ ப்ளூக்கு வந்து டேப் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட் ஒயரில் எல்லோ வந்து எல்லோ ஒயரில், ப்ளூ வந்து ப்ளூ ஒயரில் கொடுத்துடலாம். இதே மாதிரி வந்து நம்ம ஒயர்ஸுக்கும் பண்ணிடலாம். 3ஐயும் வந்து நம்ம இந்த கேப்பில் கொடுத்துடலாம். அதில் சொருகிறதுக்கு வந்து ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குது. பின் வச்சு லாக் பண்ணோன்னே டிஸ்டர்ப் இல்லாமல் சொருக முடியுது. ஓகே, எல்லா லைன் முடிஞ்சு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம பாக்ஸில் வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒயர் வந்து இந்த மாதிரி கேப்பில் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் உள்ளே வந்துருச்சு. மெயின் லைன் ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். வெளியில் பவர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே ஆன் பண்ணுறேன். ஓகே, பவர் லைன் வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள பவர் வந்துருச்சு. உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். 3 பாயிண்ட்லேயுமே வருது. ஓகே, நம்ம இப்போ ஆன் பண்ணியாச்சு. நம்மளுக்கு விஎஃப்டி ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வோல்ட் வந்து நம்ம மல்டிமீட்டர் வச்சு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ப்ராப் 1 ப்ராப் 2 வைக்கிறேன். 439 வருது பாருங்கள், 440 வருது. ஸோ இங்கேயும் 440 ரிசீவ் ஆகுது.
அதே மாதிரி 3 and 1 வைக்கிறேன். அதுவும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 436 வந்துருச்சு பாருங்கள். இதில் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து இதோட பேராமீட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு ஃபால்ட் வர்றது எல்லாமே அந்த ஃபால்ட் நம்பர்லேருந்து ஃபால்ட் வரும். அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டிஸ்பிளே பேராமீட்டர்ஸ் வந்து அவுட்புட் ஃப்ரீக்வன்சி, எவ்வளோ வோல்ட் உள்ள ரிசீவ் ஆகுது, இதெல்லாம் அதில் வரும். பேசிக் பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம செட் பண்ணுறது. பவர் கரெக்டாக வருது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. செட்டிங்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு நான் காலையில் வந்து உங்களுக்கு ஸ்பிண்டில் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ VFDயை வந்து டர்ன் ஆன் பண்ணியாச்சு. என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். இது வந்து எஸ்கேப், செலெக்ஷன், அப்வர்ட்ஸ், டவுன்வர்ட்ஸ், அப்புறம் என்டர் இல்லைனா ரிட்டர்ன் சொல்லிக்கலாம். இது வந்து பொட்டன்ஷியோமீட்டர், மேனுவல் ஸ்பீடு கொடுக்குறது, இன்க்ரீஸ் டிக்ரீஸ் நாபு, ஸ்டார்ட்டு, இது வந்து ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் டாபிள், இது வந்து ஸ்டாப்பு. ஸோ இதுதான் இதில் இருக்குது. செலெக்ஷன் வந்து என்ன ஆப்ஷன் வேணும்னு செலக்ட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம இதில் வந்து இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இதை மாற்றணும் அப்படின்னா ஆம்பியர் மாறும், அப்புறம் பேராமீட்டர்ஸ் வரும். ரீசெட் பண்ணணும், ஏன்னா பழைய கண்ட்ரோல் செட்டிங் செட் பண்ணி இருந்திருப்பாங்க. இது நம்ம செகண்ட்ஸில் வாங்கினால நியூ டிவைஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட் நம்ம ரீசெட் பண்ணிடலாம். P41 செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் வேல்யூ வந்து 1 கொடுக்கணும். 1 கொடுத்துட்டு நம்ம என்டர் கொடுத்தோம்னா VFD ரீஸ்டார்ட் ஆகும். இதோட செட்டிங்ஸ் வந்து நான் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சதை விட ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்தது. இது நம்ம பழைய இதுலேருந்து வாங்கினதுனால இதில் ஜம்பர் ஒயர் வந்து வரவே இல்லை. ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்க வந்து பின்ஸில் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால இந்த ஜம்பர் ஒயரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஜம்பர் ஒயர் வந்து நம்ம சிஸ்டமில் கண்ட்ரோல் பண்ணுறப்போ தேவைப்படாது. டைரெக்டாக டிரைவ் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக புது இது வாங்கினீங்கன்னா அதோடவே இந்த ஜம்பர் ஒயர் 1 and 11 போட்டு கொடுப்பாங்க. இப்போ இந்த ஜம்பர் ஒயர் இல்லாதனால நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியுமே ரன் பண்ண இல்லை மோட்டரை. அது என்னன்னு நான் ட்ரை பண்ணுறதுக்காக ஆன்லைனில் சொல்யூஷன் தேடும்போது தான் இதில் வந்து நம்மளுக்கு இருந்த ப்ராப்ளம் என்னன்னா 1 and 11 வந்து ஜம்பர் இருக்கணுன்றது மேனிட்ரி. அது எப்போ அப்படின்னா இந்த பட்டன்ஸில் வந்து நம்ம மோட்டரை கண்ட்ரோல் பண்ணணும், பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 1 and 11 வந்து ஒயர் இருக்கணும். சிஸ்டம் மூலியமாகவே வந்து ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த ஜம்பரை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. ஒரு நீண்ட தேடலுக்கு அப்புறம் அதை நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து ஜம்பர் அடிச்சிருக்கேன். இப்போ ஜம்பர் அடித்தோம்னா என்னென்னா மோட்டர் கனெக்ட் ஆன மாதிரி இமேஜின் பண்ண வைக்கிறதுக்காக இந்த லைன் நம்ம அடிச்சிருக்கோம். இப்போ நான் வந்து MCB ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோடனே வந்து நம்மளுக்கு பவர் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த 2 லைட் எரியும். இது எதுக்குன்னா வந்து ஆல்ரெடி நான் வந்து செட்டிங்ஸ் செட் பண்ணியிருக்கேன். செலெக்ஷனில் இங்கே இந்த இதை செலக்ட், இதில் பின் வந்துருச்சு பார்த்தீங்களா. இது வந்து பேராமீட்டர்ஸ். இப்போ இதுக்குள்ளே 31லேருந்து நம்ம கொடுத்தோம்னா 31ல் பார்த்தீங்கன்னா 220 வோல்ட் கொடுத்துருக்கேன். மோட்டருக்கு என்னென்ன வோல்ட் நம்மளுக்கு இருக்கோ அது எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன். மோட்டரோட ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்களா அந்த இதெல்லாம் வரிசையாக வரும். 31, 32ல் வந்து ஹெர்ட்ஸ் வந்து 400 எவ்வளோ ஸ்பீடு அப்படின்றதுக்காக, அப்புறம் 33 வந்து மோட்டரோட ஆம்பியரு 7.5 ஸ்பிண்டிலோட ஆம்பியர் கொடுத்துருக்கேன். இது வந்து ஸ்டார்டிங் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும், ஸோ 0லேருந்து தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகணுன்றதுக்காக 0 இது. அதுக்கடுத்து எவ்வளோ வரைய போகணும் அப்படின்றதுக்காக இது 24,000 வந்து 400 ஹெர்ட்ஸ் வச்சுருக்கேன். இதான் வந்து கடைசி இருக்கிறதுலே ஹை ஸ்பீடு. இந்த ஸ்பிண்டில் இருக்கிறதுல டாப் ஸ்பீடு. இதுக்கு செட் ஆகிற வரை 400 இதுக்கு போகும். 36 வந்து 0. 36 எதுக்குன்னா பொட்டன்ஷியோமீட்டரில் ஆன் பண்ணுறதுக்கு. தென் வந்து ஸ்டார்ட் ஸ்விட்ச். ஸோ 36, 37 வந்து பொட்டன்ஷியோமீட்டருக்கும் ஸ்டார்ட் ஸ்விட்சுக்கும் ஸ்டாப் ஸ்விட்சுக்கும் வரும். 38 0. ஸோ ஸ்டாப்பு. இது மூணுக்குமே கண்ட்ரோல் இந்த இது வந்துடும். 39 வந்து 5னா அதாவது இது நிற்கிறது வந்து 5 செகண்ட்ஸ்க்கு சுற்றி நிற்கும். ஸ்டார்ட் ஆகிறது வந்து மெதுவாக 5 செகண்ட்ஸில் சுற்றி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து ஸ்டார்ட் ஆகிறது. தென் வந்து 40 வந்து ஸ்லோவாக 5 செகண்ட்ஸுக்கு ஸ்லோவாக வரும். ஸோ அந்த இதோட இது 41 பார்த்தீங்கன்னா 0. இது எதுக்கு அப்படின்னா வேல்யூஸ் வந்து ரீசெட் பண்ணுறதுக்குரியது. ஸோ 0. தென் 42 வராது, 43 தான் போகும். இந்த இதெல்லாம் வந்து நான் இன்னும் எப்படி என்ன கண்ட்ரோல் அப்படின்றத பார்க்கல. நமக்கு சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம அதெல்லாம் குழப்பிக்கலை. இப்போ இதை வந்து நான் பவரை ஆன் பண்ணுறேன். இதை ஆன் பண்ணோடனே VFD ரன் ஆகிற சவுண்டு உங்களுக்கு கேட்கும். இப்போ வந்து VFD டர்ன் ஆன் ஆகிடுச்சு. இப்போ பொட்டன்ஷியோமீட்டர் நான் கூட்டும்போது ஹெர்ட்ஸ் வந்து கூடுது. இப்போ வந்து நம்மளுக்கு 400 வச்சுருந்தோம்னா ஸோ 400 வரைய போகலாம். ஸ்பீடு வந்து இப்போ நம்ம இதை பண்ணுறது மூலிமா மோட்டரில் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, இது 400 வரைய போகுது பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வச்சு கூட ஸ்டாப் அமுக்கலாம், இல்லை நம்ம குறைச்சிட்டும் ஸ்டாப் அமுக்கலாம். அமுக்கணுன்னே 0க்கு வரும் 5 செகண்ட்ஸில். 0க்கு வந்துருச்சா. ஸோ மோட்ரு வந்து ரொட்டேட் ஆகிறத நிப்பாட்டிடும். ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ வந்து நான் இப்போதைக்கு MCB அமர்த்துறேன். இதில் வந்து இன்னொரு கனெக்ஷன் கொடுத்து தான் இதை ஆஃப் பண்ணணும். இது அமர்ந்தாலும் உள்ள கெப்பாசிட்டியில் வந்து பவர் இருக்கும். தொற்றக்கூடாது. 3 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம டச்சே பண்ணக்கூடாது. நம்ம ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும், வயரை மாற்றணும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு தொற்றக்கூடாது. ஏன்னா ஹை வோல்டேஜ் இருக்குது.
ஓகே நம்மளுக்கு விஎஃப்டி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஸ்பிண்டில் ரெஸ்டோரேஷன் பண்ணி விஎஃப்டியில் ரன் பண்ணோம். அதோட ஆர்பிஎம் செக் பண்ணது எல்லாமே ஃபாலோ அப்பில் வருது. அந்த வீடியோ பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யாரோ ஒருவன். பாய்.